வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஸ்டீம் பனானா கேக் பண்ண போகிறோம். இதில் வந்து பனானா, அதாவது நேந்திரப்பழம் தான் போடுறோம். பின்ன ஆட்டா, எக்கு, ப்ரௌன் சுகர் இது போட்டு தான் நம்ம செய்கிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் என் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தவாவில் கொஞ்சம் நெய் போட்டு வாழைப்பழத்தை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நெய்யில் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து இது எடுத்து வச்சிடலாம். இனி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். இப்போது அது வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த எக்கை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி அடிச்சிடலாம். 2 எக் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கோதுமை மாவு வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இதை பிணையணும். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போது ஆட்டா வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நீர் வெல்லத்தோட காய்ச்சின வெல்லத்தோட நல்லா பிணையணும். நல்லா ஒரு கொஞ்சம் லூஸான ஒரு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்ச முட்டை இதில் போட்டுடணும். 2 எக்கு வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். வந்து நல்லா கலக்கி வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து எக்கும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதில் ஆட்டா இருக்குது, எக் இருக்குது, அப்புறம் வெல்லத்தோட உருக்கின வெல்லம் இருக்குது. ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதோட ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு வர்றதுக்காக. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் வதக்கி வச்ச நேந்திரப்பழம் இதில் போட போகிறோம். இதில் 3 பழம் நான் வதக்கியிருக்கேன், போட போகிறோம். இது போட்டு நல்லா இதில் வந்து நல்லா கொஞ்சம் கலக்கிக்கணும். இதை நல்லா கலந்து வச்சாச்சு இந்த ஒரு பக்குவத்துக்கு. இதில் வந்து நம்ம இந்த கேஷ்நட் கொஞ்சம் போடுறோம். இது ஃப்ரையெல்லாம் பண்ணலாம், இது சும்மா அப்படியே போடுறோம். போட்டுட்டு
நம்ம வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் இலை போட்டிருக்கேன். இலை போடணுன்னு அவசியம் கிடையாது, நெய் தடவி இருக்கேன். இலை இல்லைன்னா பரவாயில்ல, சும்மாவே செய்யலாம். நெய் மட்டும் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ இது வந்து நம்ம அது ஊற்றிட்டு நம்ம ஸ்டீமில் வேக வைக்கணும். இது இதில் போடுறோம். லெவல் பண்ணிக்கலாம். ஸ்டீமில் வச்சாச்சு. நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறோம். வெயிட் போட வேண்டாம். இதோட ஏர் வந்து 15 நிமிஷம் நம்ம இதை அப்படியே அதில் விட போகிறோம். அதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். இது நல்லா விட்டு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. 15 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விடணும். நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நல்லா விட்டு வந்திருக்கு. இது அப்படியே பிளேட்டில் நம்ம வந்து அப்படியே போட்டுடணும். இப்போ இது நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இலையை வந்து நம்ம எடுத்துடலாம். இலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.